ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஏரியாவில் பயங்கரமான மழைலாம் சொல்ல முடியாது. நார்மலாக பெய்கிற மழை தான் பெஞ்சிச்சு. இந்த மழைக்கு எங்கள் வீட்டு முருங்கை மரம் இப்படி ஓடின்னு நினைக்கவே இல்லை. நார்மலாக என் முருங்கை மரம் காத்தடிச்சாலே விழுந்துரும். அதுவும் மழை வேற பெஞ்சிச்சு. காத்துல விழுந்துச்சா இல்லை அதுவே வெயிட் தங்க முடியாம விழுந்துச்சான்னு தெரியல. அதுவும் பார்த்தீங்கன்னா பூவா இருந்துச்சுங்க. முருங்கை மரத்துல ஃபுல்லா அவ்வளோ பூவும் முருங்கை பிஞ்சு எல்லாமே கீழே விழுந்துச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னடா இப்படி ஒரு சோதனையா அப்படின்னு. முருங்கைக்காய் வந்ததுக்கு அப்புறம் விழுந்ததா பிரச்சனை இருந்திருக்காது. ஏன்னா நம்ம காய் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப விழுந்ததுனால பூவோட எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. சரி விழுந்துருச்சு, என்ன பண்றது? நம்ம முருங்கை மரம் வேற ரொம்ப ஸ்ட்ராங் வேற. நார்மலா காத்தடிச்சாலே விழுந்துரும். இதுல மழை வேற பெஞ்சிருக்கு. நம்ம ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. சரின்னு சொல்லிட்டு எங்க அப்பா ஒரு பக்கம் உட்காந்து வெட்ட சொன்னேன். வெட்டி கிளீன் பண்ணிட்டு இருந்தாரு. என் மரத்துல முருங்கைக்கீரையும் முருங்கைக்காயும் செம்ம டேஸ்டா சூப்பரா இருக்கும். நிறைய பேர் சாப்பிட்டவங்க எல்லாம் கேட்டிருக்காங்க, முருங்கைக்காய் ஒரு நாளாவது கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இன்னைக்கு மொத்தமா விழுந்து சாஞ்சிருக்கு. அவங்களுக்கு தான் வெட்டி போட்டுட்டு இருக்காரு எங்க அப்பா. அவ்வளோ கீரை. சரி கீரையெல்லாம் நம்ம பறிச்சு வீட்டுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு கீரையை விட பக்குவமா எல்லாத்தையும் பறிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். கீரை மட்டும் இல்லைங்க, அவ்வளோ முருங்கைப்பூங்க. சரி அதையும் ஒரு பக்கம் பறிச்சுக்கலாம், எல்லாத்தையும் பறிச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ வந்து முருங்கைக்கீரையும் முருங்கைப்பூவும் தனித்தனியா நம்ம பிரிச்சு எடுக்க போறோம். முருங்கைப்பூலாம் பறிச்சுலாம் சாப்பிடவே மாட்டோம். ஏன்னா அந்த பூவை அழிச்சிட்டா நமக்கு முருங்கைக்காய் வரவே வராது. இந்த மாதிரி மரம் தன்னால விழுந்து உடைஞ்சாதான் நம்ம அந்த முருங்கைப்பூவை யூஸ் பண்ணுவோம். எப்பவுமே அந்த மாதிரி விழுந்துச்சுன்னா முருங்கைப்பூ கீரையும் யூஸ் பண்ணி சாப்பிடுவோம். கீரை அஸ்யூஷுவல் வீக்லி ஒன்ஸ் வந்து செஞ்சு சாப்பிட்றது வழக்கம் தான். ஆனா மரத்துல அதிகமா பூ இருந்தனால கீரையும் எடுக்கவே இல்லை. சரி இருக்கட்டும், காய் வரட்டும் பாத்துக்கலாம்னு பார்த்தா மொத்தமா வேலையாயிடுச்சு. சரி நமக்கு ஒரு பக்கம் முருங்கைக்கீரையும் முருங்கைப்பூவும் கிடைச்சிருக்கு. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் கொடுத்துட்டு முருங்கைக்கீரை எல்லாம் கிளீன் பண்ணிடலாம்னு கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு வீடு மரம் வளர்க்குறீங்களோ இல்லையா, ஒரு முருங்கை மரத்தை வளர்த்துருணுங்க. முருங்கை மரத்துல அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. இரும்பு சத்து அதிகமா இருக்குது. அந்த கீரையை சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரையிலேருந்து முருங்கைக்காயிலேருந்து முருங்கைப்பூலேருந்து எல்லாமே மருத்துவ குணங்கள் அடைந்த அந்த முருங்கை மரத்துல அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. முருங்கை மரத்தை பொறுத்த வரைக்கும் ஒடிச்சு வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. எல்லாம் தன்னாலே பெருசா ஹைட்டா ஓவர் லென்த்தா போகும். அதனால அப்பப்போ ஒடிச்சு ஒடிச்சு நல்லா மரம் நல்லா பெருசா வரும் சொல்லுவாங்க. அப்படிலாம் பார்த்து பார்த்தா நான் வளர்த்தேன். என்னமோ தெரியல, தன்னால விழுந்துருச்சு. நெக்ஸ்ட் வீடியோஸ்ல முருங்கை கீரையும் முருங்கை பூவும் எப்படி செய்யலான்றத வீடியோஸா காட்டுறேன். உங்க வீட்டுல முருங்கை மரம் இந்த மாதிரி விழுந்து பூவெல்லாம் பறிச்சு சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.